சோ நான் வெளியூர்ல இருந்தப்ப ஷூட்டிங்காக எடுத்த வீடியோ கேமரா கிடையாது, ஷூட் மாதிரி தெரியல, அது ரியலா நடந்த மாதிரிலாம் புகார் வைக்கிறேன். ஷூட்னே சொல்ல, ஷூட் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு சொல்றேன். அது விக்ரமனோட வீடு கிடையாது, அது என்னோட வீடு. நான் ஊருக்கு போயிருந்ததுனால அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அங்க ஒரு 4 நாள் இருந்தேன். ஏன்னா நான் அது வீடு மட்டும் இருந்தது. இப்ப நீங்க பண்ண முடியுமா, பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன். சோ அதுக்காக அவர் வந்து பண்ண ட்ரை பண்ணாரு. எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹாரஸ் பண்றது, வயலண்ட் ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹாரஸ் பண்ணி தாக்கிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம். நம்ம கேள்வி கேட்கணும்னா அன்னைக்கு ஷூட் மாதிரி ஒரு வந்தாரு, அங்க வந்து எதிர்பாராதமா அந்த மாதிரி சம்பவம் நடந்தது. இப்ப நான் வந்து அவரோட மனைவி, அந்த படத்தோட டைரக்டர். சோ எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே இமீடியட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க இமீடியட்டா போய் அந்த மெயின்டெனன்ஸ்ல நான் ஊர்ல இருந்து வந்த உடனே போய் அவங்கள பார்த்து பேசி இது என்ன ஏதுன்னு கேட்டு விளக்கமும் கொடுத்து முடிச்சிட்டோம். அது எல்லா பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு. இது நடந்து இப்ப 6-7 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க இப்ப அந்த வீட்டுல குடியும் இல்லை, நாங்க வேற வீடு மாறிட்டோம். இப்ப வந்து சம்பந்தமே இல்லாம இத வந்து பிரச்சனை ஆக்கிட்டாங்க. இத பிரச்சனை ஆக்குனவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.